ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோவில்ல மாசி மாசத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு உற்சவத்தை பார்த்தீங்க அப்படின்னா காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டம் கூட அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியாகி நமக்கு கர்ம வினைகள் அனைத்தும் தீரும். இந்த ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மாசி மாசத்துல திருப்பள்ளி ஓடம் அப்படிங்கிற தெப்பத் திருவிழா நடக்கும். தினமும் சாமி பார்த்தீங்கன்னா நம்பெருமாள் காலை மாலை 2 வேளையும் பார்த்தீங்கன்னா புறப்பாடுகளும் மண்டகப்படிகளும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். இந்த ரெங்கநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 4 முறை கருட சேவை நடக்கும். 3 கருட சேவையில் சாமி தங்க கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். ஆனால் இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் வெள்ளி கருட வாகனத்தில் நம்பெருமாள் வீதி உலா வருவார். இந்த கருட வாகனத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, கருடன் தன்னோட தாய் வினதா வினதைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து அவங்கள விடுவிச்சார். அது மாதிரி நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையால் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை விடுவிச்சு நமக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் காசிக்கு சென்று வந்த பலன் இந்த ஒரு உற்சவத்தை பார்த்தா கிடைக்கும். இது நேற்று நம்பெருமாள் வீதி உலா வந்த காட்சி. இதை பார்க்க முடியல அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்.